हम इस फास्टिंग प्रेयर के मुद्दा को मीका 7 अध्याय के 11 पद के आधार पर सुने थे और उसके ऊपर थोड़ा बहुत हम अध्ययन किए हैं. நாம் இந்த உபவாச கூடுகையினுடைய தலைப்பை மீகா 7வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி நாம் கேட்டோம், அதன்படி தியானித்து வருகிறோம். मीका के किताब में मैं अभी तक घुसा नहीं. மீகாவுடைய புத்தகத்துக்குள்ளே நான் இதுவரைக்கும் உள்ளே போகவே இல்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैं इस आपके लिए प्रचार करने के लिए इस किताब को मैं 10 बार पढ़ा होगा. நான் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணுவதற்காக இந்த புத்தகத்தை 10 முறையாவது வாசித்திருப்பேன். केवल 7 अध्याय हैं. வெறுமனே 7 அத்தியாயங்கள் உண்டு. इसलिए 15 मिनट में इसको पढ़ सकते हैं. அதனால 15 நிமிடத்துல இவைகளை எல்லாம் வாசித்து முடித்திரலாம். 10 बार पढ़ते रहा, 10 बार पढ़ते रहा. நான் வாசித்துக் கொண்டே இருந்தேன். 10 முறை வாசித்துக் கொண்டே இருந்தேன். ताकि उसमें से परमेश्वर मुझसे बातचीत करें. அதன் மூலமாய் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று. ताकि मैं अपने जीवन को जांचूं. என்னுடைய சொந்த வாழ்க்கையை சோதித்தறிவதற்காக. और जिसको मैं जानता हूं फिर आपसे बांटता हूं. நான் சோதித்து அறியப்பட்ட பின்பு உங்களுக்காக நான் கலந்து கொள்கிறேன். मैं बार-बार इस बात को कहता हूं. திரும்ப நான் சொல்லுகிற காரியம், जिसको मैं अभ्यास नहीं कर सकता मैं आपके सामने नहीं लाऊंगा. நான் பயிற்சி எடுக்காத ஒரு விஷயத்தை உங்கள் முன்பதாக பிரசங்கிக்க மாட்டேன். अभी हम प्रवेश करने जा रहे हैं. இப்பொழுது அந்த புத்தகத்துக்குள்ளே போகிறோம். कल और परसों हमने मीका के बारे में सुना था. बहुत छोटा नबी करके माना जाता है, लेकिन उसने बड़ी बातें कही. நேற்றைக்கும் அதுக்கு முந்தின நாளும் நான் மீகாவை குறித்து கேள்விப்பட்டோம், கேட்டோம். அவர் சிறிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் பெரிய பெரிய விஷயங்களை செய்து விட்டார். एक और बात को मैं याद दिलाने के लिए चाहता हूं. இன்னொரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். कल मैंने कहा ஏசாயா जैसा राज परिवार से आया हुआ क्यों न हो. நேற்றைக்கு சொன்னேன், ஏசாயாவை போல ஒரு அரண்மனையில் இருந்து வந்திருக்கிற ஒரு பெரிய வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, या मीका जैसा एक छोटे जगह से छोटे परिवार से आया हो, அல்லது மீகாவை போல ஒரு சிறிய பகுதியில் இருந்து வந்திருக்கிற ஒரு சிறிய குடும்பத்தாராக இருந்தாலும் பரவாயில்லை. पवित्र आत्मा दोनों को चलाता है. பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு பேரையும் வழி நடத்துகிற வேளையிலே अलग-अलग जगह में हैं. வேறு வேறு பகுதியில் அவர்கள் இருக்கிறார்கள். जरूर एक ही वक्त में हैं. ஒரே காலகட்டத்தில் இருக்கிறார்கள், परंतु अलग-अलग जगह में हैं. ஆனால் வேறு வேறு இடத்துல இருக்கிறார்கள். परंतु उनके मुंह से निकलने वाली भविष्यवाणियां एक ही होती है. ஆனால் அவர்கள் ரெண்டு பேர்ல இருந்து வருகிற தீர்க்க தரிசனம் ஒன்றாகவே இருக்கிறது. मैं उसको थोड़ा सा दिखाने के लिए जा रहा हूं. நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். कई बातों को मैं दिखा सकता हूं, अनेक காரியங்களை நான் காண்பிக்க முடியும். लेकिन तुरंत आपको पहचानने के लिए मैं दिखाने के लिए चाहूंगा. ஆனால் உடனே நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இதை நான் இப்பொழுது காண்பிக்கிறேன். मीका 4 अध्याय மீகா 4வது அதிகாரம் पहले पद से लेकर पहला और दूसरा पद को केवल पढ़िएगा. 1ஆம் 2ஆம் வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். मेरी बात को थोड़ा देखिएगा. இந்த காரியங்களை கொஞ்சம் கவனியுங்கள். मीका 4 अध्याय का पहला और दूसरा पद. மீகா 4வது அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். अंत के दिनों में ऐसा होगा कि यहोवा का भवन का पर्वत सब पहाड़ों पर दृढ़ किया जाएगा, और जब पहाड़ियों से अधिक ऊंचा किया जाएगा और हर जाति के लोग धारा की नाई उसकी ओर चलेंगे. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். दूसरा पद 2ஆம் வசனம், और बहुत जातियों के लोग जाएंगे और आपस में कहेंगे, आओ हम यहोवा के पर्वत पर चढ़कर याकूब के परमेश्वर के भवन में जाएं, तब वो हमको अपने मार्ग सिखाएगा और हम उसके पथों पर चलेंगे, क्योंकि यहोवा की व्यवस्था सियोन से और उसका वचन यरूशलेम में निकलेगा. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். अभी यशायाह नबी की किताब उसका दूसरा अध्याय को खोलिए. இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்தை திறவுங்கள். जैसा मैंने कहा ஏசாயா और मीका दोनों एक ही समय के भविष्यवक्ता हैं. நான் சொன்னது போலவே ஏசாயா மீகா ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் தோன்றின தீர்க்கதரிசிகள். और ஏசாயா भी भविष्यवाणी किया. ஏசாயாவும் தீர்க்கதரிசனம் உரைத்தான். और मीका भी पवित्र आत्मा के द्वारा भविष्यवाणियां की. மீகாவும் கூட பரிசுத்த ஆவியின் மூலமாக தீர்க்கதரிசனம் உரைத்தவர். और ஏசாயா दूसरा अध्याय का पहले पद से लेकर मैं 3 पद तक पढ़ रहा हूं. ஏசாயா 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். आमोस के पुत्र ஏசாயா का वचन
जो उसने यहूदा और यरूशलेम के विषय में दर्शन में पाया. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். अंत के दिनों में ऐसा होगा कि यहोवा के भवन का पर्वत सब पहाड़ों पर दृढ़ किया जाएगा और सब पहाड़ियों से अधिक ऊंचा किया जाएगा और हर जाति के लोग धारा की नहीं उसी के ओर चलेंगे. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். और बहुत देशों के लोग आएंगे और आपस में कहेंगे आओ हम यहोवा के पर्वत पर चढ़कर याकूब के परमेश्वर के भवन में जाएं. तब वो हमको अपने मार्ग सिखाएगा और हम उसके पदों पर चलेंगे क्योंकि यहोवा की व्यवस्था सियोन से और उसका वचन यरूशलेम से निकलेगा. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். एक शब्द भी इधर उधर नहीं हुआ. ஒரு வார்த்தை கூட அங்கேயும் இங்கேயும் மாற்றமே இல்லை. अगर भविष्यद्वक्ताएं परमेश्वर के आत्मा से भविष्यवाणी करेंगे, ஒருவேளை தீர்க்கதரிசிகள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்றால் वो अमेरिका में रहें या तमिलनाडु में रहें या पंजाब में रहें या बिहार में रहें, அந்த தீர்க்கதரிசிகள் அமெரிக்காவில் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், பஞ்சாப்ல இருக்கட்டும் அல்லது பீகார்ல இருந்தவர்களா उनकी இருக்கட்டும், भविष्यवाणी एक ही होगी क्योंकि आत्मा एक ही है. அவர்கள் எல்லாரும் உரைக்கிற தீர்க்க தரிசனம் ஒன்றாகவே இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் ஒருவரே. उल्टा सीधा नहीं होगा. நேராய் தலைகீழாய் ஒருபோதும் இருக்காது. बातों को कान खोल के सुनिए मेरे सेवक गण. என்னுடைய ஊழியக்காரர்களே, உங்கள் செவிகளை நன்றாய் திறந்து கேளுங்கள். अगर भविष्यवाणी होता है தீர்க்க தரிசனம் ஒன்று வரும் என்று சொன்னால் और दो भविष्यद्वक्ता अलग अलग तरीका से नहीं बतलाएगा. ரெண்டு தீர்க்கதரிசிகள் ரெண்டு விதமான தீர்க்க தரிசனம் உரையார்கள். बाइबल बतलाती है पहला राजा 13वां अध्याय में வேதம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே जवान आया था राजा के सामने. ராஜாவுக்கு முன்பதாக ஒரு வாலிபன் வந்தான். यरोबाम के सामने खड़ा है. யெரோபாமுக்கு முன்பதாக அவன் நிற்கிறான். यरोबाम को परमेश्वर ने राजा ठहराया. யெரோபாமை தேவன்தான் ராஜாவாக वो அமர்த்தினார். पहले नौकर था. முதலாவது வேலையாளாய் இருந்தான். सालमोन को मदद करने वाला था. சாலமோனுக்கு உதவி செய்து வந்தவன். लेकिन परमेश्वर ने सालमोन के बेटा के हाथ से 10 गोत्रों को छीन के यरोबयाम को दिया. ஆனால் தேவனாய கர்த்தர் சாலமோனுடைய குமாரனின் கைகளில் இருந்து 10 கோத்திரங்களை அப்படியே பிடுங்கி இந்த யெரோபாமினுடைய கையிலே கொடுத்தார். दाऊद के दिए हुए वचन के चलते केवल 2 गोत्र यहूदा के पास रह गया. தாவீது சொன்ன வசனத்தின்படியே வெறுமனே 2 கோத்திரங்கள் யோதாவுக்கு போயிற்று. यरोबाम को परमेश्वर ने दिया. யெரோபாமுக்கு கொடுத்தது தேவன்தான். लेकिन यरोबाम अपने को स्थायी करने के लिए उल्टा सीधा काम करने लगा. ஆனால் யெரோபயாம் தன்னை நிலைப்படுத்துவதற்காக நேராக தலைகீழாய் வேலை செய்தான். वहां पर वेदी बनाई. அங்கே போய் அவன் பலியிடத்தை கட்டினான். वहां पर वेदी पर वो वेदी के सामने खड़ा है. வேதியின் முன்பதாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். एक बेथेल का एक जवान को प्रभु पकड़ा. பெத்தேலில் இருந்து ஒரு வாலிபனை தேவன் பிடித்தார். जाओ राजा के पास. போ ராஜாவுக்கு நேராக. और वहां जाके भविष्यवाणी कर. அங்கே போய் தீர்க்கதரிசன உரை. और ये जो वेदी बनाई है वो फटेगा और उसका राग गिर जाएगा. அந்த வேதி உண்டாயிருக்கிற அமைப்பு உடைந்து இரண்டாகும். அவனுடைய ராஜ்ய பாரம் விழுந்து போம். और जिसको तुमने अपॉइंटमेंट किया याजकों के रूप में, நீ யாரை ஆசாரியராக அப்பாயின்ட்மென்ட் பண்ணினாயோ ऐसे लोगों के बच्चों का हड्डी को इसी में जलाएंगे लोग. அந்த ஆசாரியருடைய எலும்புகளை எல்லாம் இதே இடத்திலே ஜனங்கள் எரிப்பார்கள். जब ये भविष्यवाणी निकली இந்த தீர்க்கதரிசனம் உரைத்தப்பட்ட போது और राजा ने कहा उसको पकड़ो. ராஜா சொன்னான் அவனை பிடியுங்கள். लेकिन उसका हाथ फिर लौटा नहीं. ஆனால் அவருடைய கரம் நின்றவாறே நீட்டினவாறே ஆயிற்று. वो जवान उनके लिए प्रार्थना करने के बाद वो ठीक हुआ. அந்த வாலிபன் தான் அந்த கரத்துக்காக ஜெபித்த போது கரம் கீழே வந்தது. राजा ने कहा इतना बड़ा अद्भुत काम कर लिया. ராஜா சொன்னான் இவ்வளவு பெரிய வேலை அற்புதங்களை செய்துவிட்டு मेरे लिए पैरालिटिक होने वाले हाथ को एक क्षण में तुमने ठीक कर दिया. என்னுடைய पैरालिटिक கை இருக்கிறதே அதை ஒரு நேரத்தில் அற்புதத்தில் சரியாக்கி விட்டாய். मेरे साथ चल. என்னோடு கூட வா. राज भोग तुम्हें मिलेगा. உனக்கு ராஜ போஜனம் கிடைக்கும். लेकिन उसने क्या कहा? ஆனா வாலிபன் என்ன சொன்னான்? परमेश्वर ने मुझसे कहा
தேவன் என்னிடத்துல சொல்லி இருக்கிறார், तुम जिस रास्ता से जो होते हो उसी रास्ता से लौटना नहीं, நீ எந்த வழியாய் அங்கே போனாயோ அதே வழியாய் திரும்பி வரக்கூடாது. और रोटी नहीं खाना वहां पे अगर நீ दिया அங்கே जाएगा, போய் அப்பத்தை உண்ணாமல், और वहां पानी दिया जाएगा नहीं पीना, தண்ணீர் கொடுக்கப்பட்டால் குடியாமல் இரு. जाके अपना काम करके लौट जाना. நீ இந்த என்னுடைய கட்டளையை மட்டும் நிறைவேற்றி விட்டு திரும்பி வா. और उसने ये भी कहा, இதையும் சொன்னார் அவர், अगर आप अपना राज्य में आधा भी देंगे आपके पास नहीं आऊंगा. உம்மிடத்திலே ராஜபாரத்திலே பாதி நீர் கொடுத்தாலும் ராஜாவே உம் மண்டையில நான் वो வரமாட்டேன். जवान जा रहा है. அந்த வாலிபன் போகிறான் வழியிலே. उसी शहर में அதே பட்டணத்திலே एक बुढ़ा भविष्यवक्ता था. ஒரு கிழவனான தீர்க்கதரிசி இருந்தான். कान खोल के सुनिए, செவிகளை திறந்து கேளுங்கள். हो सकता सीनियर. ஒருவேளை சீனியராக வைத்துக் கொள்ளலாம். उसने सुना, அவன் கேட்டான், एक भविष्यवक्ता आया था, ஒரு தீர்க்கதரிசி வந்தான். वो आके ऐसा ऐसा कह के लौट गया. அவன் இப்படி இப்படி எல்லாம் செய்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறான். उसने अपने बेटों से कहा, அவன் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னான், मेरे गधे को तैयार करो, मेरे गधे को तैयार करो. என்னுடைய கழுதையை ஆயத்தப்படுத்து. और वो पीछे करने लगा. அவன் அதிலே ஏறி அந்த வாலிபனை பின்தொடர்ந்தான். रास्ता में पूछ रहा है, வழியிலே போய் கேட்கிறார், जवान ஏ வாலிபனே, तुम ही ना है? நீதானே? प्रभु ने मुझसे कहा, ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், ये बुढ़ा झूठ बोल रहा है. இந்த கிழவன் பொய் சொன்னான். मुझसे बोला परमेश्वर ने, தேவன் என்னிடத்திலே சொன்னார். ऐसा नहीं कहा, ஆனால் தேவன் சொல்லவே இல்லை. दूत आके कहा. ஒரு தூதன் வந்து சொன்னான் என்று சொன்னார். हेलो, நல்லா கேளுங்க. इसलिए कोई भी कोई कहता एंजल आके कहता तो हमको दिल कांपने लगता है. ஆகையால யாராவது வந்து ஒரு தூதன் வந்து என்கிட்ட பேசுதான்னு சொன்ன உடனே என் உள்ள அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். टीवी में हो तो मैं या मंच में हो, டிவிலயா இருக்கட்டும் அல்லது மேடை மேல இருந்து சொன்னாலும் சரி, मैं थोड़ा सा कांपता हूँ. கொஞ்சம் நடுங்கிருவேனா. लेकिन इसने सोचा, ஆனா இவன் நினைச்சான், வாலிபன் अनुभवी आदमी है, அனுபவம் பெற்ற ஒரு பெரிய ஆளு, सीनियर है, சீனியரான ஆளு, परमेश्वर उसे एक अमेंडमेंट दे के दिया होगा. தேவன் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து சொல்லிருப்பாரா இருக்கும். प्रभु का वचन का जब समझ लीजिए, தேவ வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். प्रभु अमेंडमेंट नहीं करता. தேவன் அமெண்ட்மெண்ட் செய்கிறவர் அல்ல. अपनी लिखी हुई बात पे फिर थोड़ा सा हाँ ये कर लेंगे, ऐसा नहीं करने वाला. இந்த எழுதப்பட்ட வார்த்தையில கொஞ்சம் இப்படி 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 பண்ணிட்டு செஞ்சிரலாம், அப்படி அல்ல தேவன். हे जवान, வாலிபனே, अगर तुम परमेश्वर की आवाज के सुने हो, நீ தேவ சத்தத்தை கேட்டிருந்தாய் என்றால் उसके अनुसार आने वाले परमेश्वर के वचन को ही सुनो. அதன் அடிப்படையிலே வருகிற தேவ வசனத்தை மட்டும் தான் நீ கேட்கலாம். उसके विपरीत में आने वाले कुछ भी हो या स्वर्गदूत की बात भी हो, उसको सुनना नहीं. நீ கேட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்கு விரோதமாய் எந்த ஒரு வசனமோ யாரிடமாவது தூதனிடமாவது வந்தால் நீ கேட்காதே. इसलिए पौलुस गलातियों की किताब में लिखता है, ஆகையாலே பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், मैं हो या कोई स्वर्ग में आया हुआ, स्वर्ग से आया हुआ दूत हो, अगर जो सुसमाचार मैंने सुनाया उसको विपरीत बोलेगा, सुनना नहीं. பவுலாகிய நானா இருக்கட்டும் அல்லது பரலோகத்திலிருந்து வந்த எந்த தூதனா இருக்கட்டும், இந்த சுவிசேஷமே அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்தால் அதை கேட்காதிருங்கள். कुछ लोगों का संदेह हो रहा है, சிலருக்கு இப்ப சந்தேகம் வர்ற மாதிரி मेरे தெரியுது. साथ खोलिएगा என்னோட திரவங்கள் गलतियों की पत्री கலாத்தியருக்கு எழுதின நிருபம் पहले अध्याय 1ஆம் அதிகாரம் और 8 और 9 पद को देखिएगा. 8ஆம் 9வது வசனத்தை பாருங்கள். 8 और 9 8 9வது வசனங்களை பாருங்கள். 7 से लेकर पढ़िएगा, बहुत सुंदर है. 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் மிக அருமையா இருக்கும். गलतियों की पहला अध्याय 7वां पद से लेकर கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, दूसरा सुसमाचार है ही नहीं, पर बात यह है कितने ऐसे हैं जो तुम्हें घबरा देते हैं और मसीह के सुसमाचार का बिगाड़ना चाहते हैं. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே, அல்லாமல் வேறல்ல. 8वां पद, 8ஆம் வசனம், परंतु यदि हम या स्वर्ग से कोई दूत भी उस सुसमाचार को छोड़ जो हमने तुमको सुनाया है, कोई और सुसमाचार तुम्हें सुनाए तो श्रापित है. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். 9वां पद, 9வது வசனம், जैसा हम पहले कह चुके हैं
वैसे ही मैं अब फिर कहता हूं कि उस सुसमाचार का छोड़ जिसे तुमने ग्रहण किया है, यदि कोई और सुसमाचार सुनाता है तो श्रापित हो। முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். वहां रुका नहीं, அங்க நிக்கவில்லை. अब मैं क्या मनुष्य को मनाता हूं या परमेश्वर को? क्या मैं मनुष्यों को प्रसन्न करना चाहता हूं? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? इतना कहने के बाद 10वां पद में यह कहता है, இதை சொல்லி 10வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், यदि मैं अब तक मनुष्यों को ही प्रसन्न करता रहता तो मसीह का दास न होता। நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. बगल वाला का हाथ पकड़ के मेरे पीछे बोलिएगा। பக்கத்துல கரங்களை பிடித்து எனக்கு பின்னால சொல்லுங்க. अगर आप इस पर विश्वास करते हैं पौलुस की बात पर तो जोर से बोलिएगा। நீங்கள் பவுலின் இந்த வசனத்தை விசுவாசித்தால் சத்தமாக சொல்லுங்கள். 10वां पद, 10வது வசனம், यदि मैं अब तक मनुष्यों को ही प्रसन्न करता रहता तो मसीह का दास न होता। हाथ छोड़िए मत, கரத்தை விட்டுறாதீங்க. पूछ लीजिए கேளுங்க, अब मसीह का दास है कि नहीं? நீங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இல்லையா? पौलुस यहां कहता हम भी आके दूसरा सुसमाचार सुनाएं। அவன் வந்து சொல்லுகிறான், பவுல் என்ன சொல்றான், நாங்க வந்து இன்னொரு சுவிசேஷத்தை அறிவித்தாலும், या कोई स्वर्ग में से स्वर्गदूत भी आके कहे, அல்லது பரலோகத்திலிருந்து வேற ஒரு பரலோக தூதனே வந்து சொன்னான், हमारा सुसमाचार क्या है? எங்களுடைய சுவிசேஷம் என்ன? जब मैं पापी था, நான் பாவியா இருந்தபோது यीशु मेरे पापों के लिए क्रूस उठा लिया, இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார். और न केवल उठाया उस वो जी उठा भी। அவர் அதை சுமந்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தாரும் கூட. हम इसलिए गाते हैं, நாம் ஆகையினால பாடுகிறோம் அல்லவா, मेरे जगह पर वो मारा गया, என்னுடைய இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார். जब मैं गुनाहों में पड़ा हुआ था यीशु आ गया, उसी के मारे जाने से मैं जीवन भी पा गया। जब गुनाहों में पड़ा हुआ था यीशु आ गया, उसी के मारे जाने से मैं जीवन भी पा गया। कितना अनूठा है प्यार प्रभु का, मुझे बचा लिया, मुझे बचा लिया। कितना अनूठा है प्यार प्रभु का, मुझे बचा लिया, मुझे बचा लिया। नेपाली भाई लोग यहाँ हैं, उनसे पूछिएगा। நேபாளத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. वहाँ सुसमाचार का उलटने वाला आजकल है। இன்றைக்கு அங்கே சுவிசேஷத்தை புரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். किस प्रकार? எப்படி புரட்டுவாங்க? परमेश्वर माँ है, தேவன் தாயா இருக்கிறார். हे स्वर्गीय पिता मत बोलो, ये स्वर्गीय माँ बोलो। பரலோகத்தின் பிதாவே என்று சொல்லாதே, பரலோகத்தின் தாயே என்று சொல்லு. माता परमेश्वर, மாதாவாகிய தேவன். हमारा पिता संतोषी माई नहीं है। நம்மளுடைய பிதா சந்தோஷி மாயி இல்ல. बगल वाला से बोले, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, हमारा पिता संतोषी माई नहीं है, நம்முடைய பிதா சந்தோஷி தாய் இல்ல. हमारा परमेश्वर स्वर्गीय पिता, நம்முடைய தேவன் பரலோக பிதா. और उसमें कई लोग खरीदे गए हैं। அதுல நிறைய பேர் வாங்கி பட்டாங்க, போயிட்டாங்க அடிபட்டு. कोरिया से पूरा पूरा पैसा आता है, கொரியாவிலிருந்து முழு பணம் அங்க வந்து விழுது. माता परमेश्वर कहने से लोगों को बहुत कुछ मिलता है। பரம தேவன் தாயாகிய தேவன் சொல்லும் பொழுது அவர்கள் ஏதாவது கிடைக்குது. कई अच्छे सेवक भी बह गए, அநேக நல்ல ஊழியர்களும் அதில் அடித்துக் கொள்ளப்பட்டு போகப்பட்டார்கள். प्रभु यीशु ने कहा मेरे पीठ क्रूस उठा के प्रतिदिन मेरे पीछे हो लो। ஆண்டவரே இயேசு சொன்னார், சிலுவையை சுமந்து
தினந்தோறும் என் பின்னாலே வா. लेकिन अभी का सुसमाचार यही है, ஆனா இன்றைய சுவிசேஷம் என்ன தெரியுமா? यीशु के पीछे हो लो आड़ी कार मिलेगा, இயேசுவுக்கு பின்னால போயிட்டே இரு, ஆடி கார் உனக்கு கிடைக்கும், कोटी कोटी मिलेगा। கோடி கோடியாய் கொட்டும். अरे कहां से सीखा है? எங்க இருந்துயா இத கற்றுக்கொண்ட நீ? यीशु क्रूस उठाने के लिए कहा, இயேசு சிலுவை சுமந்து வான்னு சொன்னாரு, ये झोला उठाने के लिए कहता है। बगल वाला से पूछिए, आप झोला उठाने वाला है या क्रूस उठाने वाला है? இயேசுக்கு பின்னால சிலுவை சுமந்து போறீங்களா, கிடைக்குன்னு சொல்லி திறந்த பைய கொட்டுக்கிட்டு போறீங்களா? प्रभु यीशु के साथ 12 चेले में से एक के पास झोला रहा। ஆண்டவராகிய இயேசுவுடைய சீடர்களில் 12 பேர்ல ஒருவன் கையில பண பை இருந்தது. इसका मतलब ये नहीं फाइनेंस डिपार्टमेंट को आप गाली मत नहीं देना। ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ட திட்டிராதீங்க நீங்க. फाइनेंस डिपार्टमेंट हाथ में पैसा नहीं रखता। ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில எல்லாம் பணம் ஒண்ணு உங்களுக்கு आप கிடையாது. पूछेंगे वो चेक बोलेंगे या बैंक ट्रांसफर करेंगे। அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க செக்னு சொல்லுவாங்க, இல்லனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டைரக்டா சொல்லுவாங்க, पहले அவ்வளவுதான். का ट्रेजरर लोगों के पास झोला रहता था, அங்க ட்ரெஷர் இடத்துல ஒரு பெரிய பை இருக்கும் அந்த நாட்களில. लेकिन जेम्स के ट्रेजरर से पूछेगा कितना पैसा जेम्स में है पता नहीं। ஆனா ஜேம்ஸ் ட்ரெஷர்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஜேம்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்வார், எனக்கு ஒண்ணும் தெரியாது. जीएस से पूछेगा, जनरल सेक्रेटरी से ஜிஏ ஜெனரல் செக்ரட்டரி போய் கேட்டு பாருங்க, कितना पैसा है? எவ்வளவு பணம் இருக்கு. अरे क्या जाने, फाइनेंस वाला जाने। எனக்கு என்னப்பா, அங்க ஃபைனான்ஸ்காரங்க அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க தான் கணக்குல वो भी வச்சிருக்காங்க. बोलेंगे हमारे हाथ में तो नहीं है, बैंक में। அவங்களும் சொல்லுவாங்க, எங்க கையில எல்லாம் பணம் கிடையாது, எல்லாம் பேங்க்ல இருக்குதுன்னு हम சொல்லுவாங்க. झोला उठाने वाले नहीं है, பைய சுமந்து போறவங்க हम இல்ல, क्रूस उठाने वाले சிலுவையை हैं। சுமந்து சொல்லுகிறவர்களா एक இருக்கிறோம். जोरदार हालेलुया बोले। நன்றாய் கைகளை வலுவாய் தட்டி அல்லேலூயா. मीका और येसाया दोनों एक ही शब्द, एक शब्द भी इधर उधर नहीं, दोनों वचन को देखिएगा आप। ரெண்டு வசனங்களையும் நீங்க வாசித்து பாருங்கள், ரெண்டு இடங்களிலே மீகாவும் ஏசாயாவும் ஒரே மாதிரி, ஒரு வார்த்தையும் இங்கேயும் இங்கேயும் மாற்றப்படாமல், उनका रहने का समय भी एक ही रहा, அவர்கள் இருந்த காலகட்டமும் ஒரே காலம். लेकिन अभी पहला पद को पढ़िएगा। இப்பொழுது முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். मीका पहला अध्याय का पहला पद, மீகா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். यहोवा का वचन, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, वो कहता, அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை உண்டாயில், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று அவன் சொல்லுகிறான். यहोवा का वचन, கர்த்தருடைய வார்த்தை. I am not the speaker, it's God speaks. मैं स्पीकर नहीं हूं, ये परमेश्वर मेरे द्वारा बोल रहा है. लिखा है, எழுதியிருக்கிறது, जो यहूदा के राजा योताम, आहाज और इजकिया के दिनों में मीका मोरेशेती को पहुंचा, जिसको उसने सोमरोन और यरूशलेम के विषय में पाया। யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. हिंदी अनुवाद बहुत सुंदर है, இந்தி மொழிபெயர்ப்பு மிக நன்றாயிருக்கிறது. उसने पाया, அவன் வார்த்தையை பெற்றான். यहोवा का, शुरू में लिखा यहोवा का वचन उसने पाया। ஆரம்ப முதலாவதே இந்தியில போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தை அவன் பெற்றான். भाई जी, प्रचार करने वाली बहन, प्रचार करने वाला भाई, சகோதரர்களே, பிரசங்கிக்கிற சகோதரா, பிரசங்கிக்கிற சகோதரி, आप किसी देश के लिए भविष्यवक्ता होना चाहते हैं? நீங்கள் ஏதாவது ஒரு தேசத்துக்காக தீர்க்கதரிசியாய் மாற விரும்புகிறீர்களோ? क्या शहर के लिए भविष्यवक्ता होने के लिए चाहते हैं? அல்லது ஒரு பட்டணத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாற விரும்புகிறீர்களா? अपने क्षेत्र के लिए भविष्यवक्ता होने के लिए चाहते हैं? நீங்கள் இருக்கும் பகுதிக்காக தீர்க்கதரிசியாய் மாற விரும்புகிறீர்களா? आप अपना पंचायत के लिए क्या आप जो है भविष्यवक्ता होने के लिए चाहते हैं? நீங்கள் இருக்கிற பஞ்சாயத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாற விரும்புகிறீர்களா? अपना रीजन के लिए या जोन के लिए भविष्यवक्ता होने के लिए चाहते हैं? உங்கள் ரீஜியனுக்காக, உங்கள் ஜோனுக்காக தீர்க்கதரிசியாய் மாற விருப்பமா? इस बात को भूलिए मत। இதை மறந்து போவாதீர்கள். आप छोटे हो बड़े हो उससे कोई मतलब नहीं। சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், பரவாயில்லை. यहोवा का वचन पाया, கர்த்தருடைய வசனத்தை அவன் பெற்றான். आपके बारे में ये कहना का कार्य आप करें, उस जगह में पहुंचे। நீ உங்களை குறித்து இப்படி பட்ட வசனம் சொல்லப்படட்டும், அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டு வாருங்கள். किस प्रकार के वक्त में?
எப்படிப்பட்ட காலகட்டத்திலே मेरी बात को सुनिएगा, என் காரியங்களை நன்றாய் கவனியுங்கள், मेरे साथ खोलिएगा। என்னோடு கூட திறவுங்கள். वहां पर दूसरा इतिहास அங்கே 2 நாளாகமம் 26 अध्याय से आपको पढ़ना होगा। 26ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க வேண்டும். दूसरे इतिहास 26वां अध्याय से 2 நாளாகமம் 26ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் அதிகாரத்திலிருந்து और 27, 28 और 29 अध्याय को आपको पढ़ना होगा। 27, 28, 29 அதிகாரங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்க வேண்டும். मीका के समय में की बातों को समझने के लिए, மீகாவின் காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை புரிய வேண்டும் என்றால் अगर आप 26 अध्याय दूसरे इतिहास को देखिएगा, நீங்கள் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தை பார்த்தால் वहां 26 अध्याय में उजिया राजा करके एक राजा के बारे में बताया गया है। 26ஆம் அதிகாரத்திலே உசியா என்று சொல்லி ஒரு ராஜாவை குறித்து வர்ணிக்கப்பட்டிருக்கு. उसके बारे में लिखा है, அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. दूसरा इतिहास 26 अध्याय का 4 पद को मैं पढ़ रहा हूं, 4 और 5 पद को मैं पढ़ रहा हूं। 26ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். जैसा उसका पिता अमस्या किया करता था वैसे ही उसने भी किया और यहोवा के दृष्टि में जो ठीक थी उसी को करता रहा। உசியா தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். और जकरिया के दिनों में जो परमेश्वर के दर्शन के विषय में समझ रखता था वो परमेश्वर की खोज में लगा रहता था, और जब तक वो यहोवा की खोज में लगा रहा तब तक परमेश्वर की उसको பாக்கியவான் கியே ரஹா. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தான். मैं उसके पिछले भाग को फिर पढ़ने के लिए चाहता हूं। அதனுடைய பின்பகுதியை நான் திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். जब तक वो यहोवा की खोज में लगा रहा तब तक परमेश्वर उसको भाग्यवान किए रहा। அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். उसके काम को उस अध्याय में जाके घर में पढ़िएगा। அவன் செய்த வேலைகளை நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த அதிகாரம் முழுவதும் पहले வாசியுங்கள். अपने शत्रुओं का सत्यानाश किया, முதலாவது அவன் சத்துருக்களை எல்லாம் சிதறடித்துக் கொண்டான். फिर अपने गढ़ को मजबूत किया, திரும்ப தன்னுடைய கோட்டைகளை எல்லாம் பலப்படுத்தினான். फिर लोगों की आमदनी को बढ़ाने के लिए बहुत काम किया। திரும்ப ஜனங்களுடைய வருமானத்தை கூட்டுவதற்காக பெரிய பெரிய வேலைகளை செய்தான். सुनिए, கேளுங்கள், हम परसों मैंने आपके सामने इस बात को रखा था, நேற்றுக்கு முந்தின நாள் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னேன். अब मैं फिर कहने के लिए चाहता நான் हूं। திரும்ப சொல்ல விரும்புகிறேன். जेम्स जाके लोगों के विरोध में काम करने वाले शत्रुओं को, बंधनों को, शैतान को नाश करने का काम किया। ஜேம்ஸ் போய் சத்ருவுக்கு அல்லது சத்ரு செய்கிற கிரியைகள் எல்லாம் அழிப்பதற்கு காரியங்களை செய்தது. क्योंकि सच्चाई लोगों को छुड़ाएगा ஏனென்றால் சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்குகிறது. और शत्रु से सत्यानाश होगा। சத்ரு அதை கேட்டு அழிக்கப்படுகிறார். यीशु का नाम सारे शत्रुओं के काम का सत्यानाश करेगा। இயேசுவின் பெயர் எல்லா சத்துருடைய கிரியைகளையும் அழிக்கிறது. इसलिए हम लोगों ने यीशु मसीह के सुसमाचार को सुनाया। ஆகையாலே நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மட்டும் அறிவித்தோம். फिर उसिया राजा जो प्रभु के संग संग चलता था, திரும்ப உசியா ராஜா தேவனோடு கூட இணைந்திருந்தவன். हम मजबूत करने के लिए, गढ़ों को मजबूत करने के लिए कई प्रकार के ट्रेनिंग दे के लोगों को मजबूत किए। நாம் अनेक விதமான ட்ரெய்னிங்களை ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்துவதற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்துவதற்காக செய்தோம். उनके चारों तरफ वे सुरक्षित रहे। அவர்கள் நான்கு புறமும் இது நிமித்தம் பாதுகாப்பாய் இருக்க फिर வேண்டும். हमने क्या किया? திரும்ப நாம் செய்த காரியம் என்ன? भीतर ये इकोनॉमिकल लेवल को उठाने के लिए हम बहुत प्रोग्राम को मैंने सुनाया। நான் அறிவித்தது போல உள்ளே இருக்கிற அந்த பொருளாதார நிலைமையை மேலே கொண்டு வருவதற்காக अनेक திட்டங்களை நான் அறிவித்திருந்தேனே. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसके बाद அதற்கு பின்பு शूरवीरों को खड़ा किया। நாம் சூர்வீர் ஜனங்களை நாம் நிறுத்தினோம். शूरवीरों को इस्तेमाल करने के लिए साधनों को बनवाया। அந்த பராக்கிரமசாலிகளை நிலைநிறுத்துவதற்காக अनेक சாதனங்களை உண்டு பண்ணினோம். अगर 26 अध्याय का 15वां पद को देखिएगा, 26வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால் उसिया राजा का नाम बहुत दूर तक फैल गया। இந்த ராஜாவுடைய பெயர் புகழ் எல்லாம் अनेक தூரம் வரை எட்டினது. यहाँ हम इस काम में लगे हैं। இங்கே நாம் இந்த வேளையிலே கை வைத்திருக்கிறோம். अपने पंख स्प्रेड करो, நம்முடைய இறக்கைகளை விரிப்போம். अपने पंखों को फैलाओ, நம்முடைய இறக்கைகளை விரித்து பரப்போம். ताकि दूर दूर तक परमेश्वर का नाम पहुंचने पाए। இது நிமித்தமாக தூரம் வரைக்கும் தேவ நாமம் போய் சேரட்டுமே. और अप्रैल महीना में मैं
अप्रैल महीना में मैं वहां पर नेपाल में 500 पास्टरों के लिए एक इम्पैक्ट सेमिनार रख रहे हैं. ஏப்ரல் மாதத்திலே அடுத்த ஆண்டிலே அந்த நேபாளிலே 500 பாஸ்டர்களுக்காக ஒரு செமினார் வைக்கிறோம். 500 இம்பாக்ட் செமினார். हमारा सेवक का संख्या वहां 50 भी नहीं है. நம்முடைய ஊழியக்காரருடைய எண்ணிக்கை இங்க 50 கூட கிடையாது. परंतु हम 500 लोगों के लिए वहां पर कर रहे हैं. ஆனால் 500 போதர்களுக்காக அங்க கூடுகை நடத்த போகிறோம். कान खोल के सुन लीजिए. செவிகளை திறந்து கேளுங்கள். फिर मैं वहां से भूटान चले जा रहा हूं. திரும்ப நான் அங்கே இருந்து புறப்பட்டு பூட்டானுக்கு வருகிறேன். क्योंकि भूटान में हम लोगों ने 3 साल बहुत आपकी त्याग की पैसा और आपकी प्रार्थना से भूटान में जवानों को 1000 जवानों को तैयार किए हैं. ஏனென்றால் 3 ஆண்டுகள் அந்த பூட்டானிலே உங்களுடைய காணிக்கையினாலே உங்களுடைய ஜெபத்தினாலே 1000 வாலிபர்களை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். आपने दिया था, நீங்க தான் கொடுத்தீங்க. इस विचार से दिया था. எந்த எண்ணத்தோடு நீங்க கொடுத்தீங்க? बिहार से हम बुद्धिज्म को भूटान के लिए दिए हैं. பீகார்ல இருந்து புத்த மதத்தை பூட்டானுக்கு கொடுத்திருக்கிறோம் நாம். इसलिए हमारा कर्तव्य है हम बिहार से पैसा उठा के मेहनत करके प्रार्थना करके उस पैसा को उठा के भूटान का यीशु को सुनाने के लिए जाए. ஆகினாலே இந்த பீகார்ல இருந்து எங்கே புத்த மதத்தை கொடுத்தோமோ அதே பீகார்ல இருந்து அந்த வாலிபர்களை சந்திக்கும்படியாய் பணத்தை சேகரித்து இயேசு கிறிஸ்துவை அந்த பூட்டானுக்கு கொடுத்திருக்கிறோம். आपने 34 लाख रुपया दिया था एक फास्टिंग प्रेयर में. ஒரே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க கொடுத்த தொகை 34 லட்சம் ரூபாய். उस समय हमारे सेवकों का संख्या केवल 2000 रहा. அந்த கொடுத்த நாட்கள் அன்று நம்முடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கை 2000 பேர் தான் இருந்தோம். 2000 लोगों ने त्याग से 34 लाख रुपए दिए. 2000 ஊழியக்காரர்கள் தியாகமாக 34 லட்சம் கொடுத்தார்கள். अभी वहां हम जाके देखने जा रहा हूं. இப்பொழுது நான் அங்கே போகிறேன், போய் பார்க்கிறேன். कुछ अपने दोस्तों के लेके जाने जा रहा हूं. சில என்னுடைய நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறேன். भूटान के गहरे स्थान में सुसमाचार कैसा पहुंचाया जाए. பூட்டானுடைய ஆழமான பகுதிகளிலே சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படலாம். फिर आपने म्यांमार के लिए पैसा दिया. திரும்ப நீங்கள் கொடுத்த பணம் மியான்மாருக்கு உதவிற்று. 3 साल के बाद हम म्यांमार में गए. 3 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் மியான்மாருக்கு போனோம். क्यों? ஏன்? फिर एक बुद्धिस्ट देश है திரும்ப அது ஒரு புத்த நாடு. और वहां के सेवकाई के लिए मदद करने के लिए हमने खर्चा किया. அங்க இருக்கிற ஊழியத்திற்கு உதவி செய்ய நாம் செலவு பண்ணினோம். आपने कितना दिया मालूम है? நீங்கள் அதற்கு கொடுத்த தொகை எவ்வளவு? 26 लाख रुपया दिया. 26 லட்சம் ரூபாய் கொடுத்தீர்கள். प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. सेवकों का संख्या बढ़ गया था लेकिन आमदनी थोड़ा कम हुआ. ஊழியர்களுடைய எண்ணிக்கை அந்த நாட்களில் பெருகி இருந்தாலும் கொடுக்கிற அல்லது வருமானம் அவங்களுக்கு குறையா இருந்துச்சு. तो भी आई अप्रिशिएट यू. ஆனாலும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறேன். आपने प्रार्थना किया. நீங்கள் ஜெபித்தீர்கள். अभी म्यांमार में जेम्स जैसा ये काम हमारे भाई के द्वारा हो रहा है. இப்பொழுது மியான்மாரிலே ஜெம்ஸ் ஊழியத்தை போலவே நம்முடைய சகோதரர் மூலமாக அங்க ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. जरूर उसका जेम्स नाम नहीं है. அதுக்கு உண்மையிலேயே ஜெம்ஸ்னு பெயர் வைக்கல. लेकिन उसके पीछे हमारा हाथ है. ஆனா அதுக்கு பின்னாலே நம்முடைய கரம் இருக்கிறது. लेकिन अभी मैं अप्रैल महीना में ஆனால் இப்பொழுது வருகிற ஏப்ரல் மாதம் उससे बढ़कर कंबोडिया जा रहे हैं. அதையும் தாண்டி கம்போடியாவுக்கு போக போகிறோம். हम पंख को फैला रहे हैं कि नहीं? நம்முடைய ரெக்கைகளை விரிக்க போகிறோமா இல்லையா? विश्वास करने वाला ये जोरदार हालेलुया बोले. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? हालेलुया. कंबोडिया में क्या करने जा रहे हैं भैया? கம்போடியாவுல போய் என்ன செய்ய போறீங்க அண்ணே? हमारे कुछ दोस्तों के मदद के द्वारा நம்முடைய சில நண்பர்களுடைய உதவியின் மூலமாக जो हमारी बातों को पूरा सुनने के लिए तैयार है. நம்முடைய காரியங்களை முழுவதும் செவி கொடுக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். वो जो हमारी बातों को वे डिट्टो मारते हैं. நம்முடைய காரியங்களை அப்படியே டிட்டோவா செய்வாங்க. उनके लिए जेम्स एक सलाहकार है. அவர்களுக்கு ஜெம்ஸ் ஒரு ஆலோசனை கொடுக்கிற இடம். इसलिए उनके साथ मैं कंबोडिया जा रहा हूं. அவர்களை நினைத்துக் கொண்டு நான் கம்போடியாவுக்கு போகிறேன். कंबोडिया का तो मैं गया नहीं, मैं दूर से देखा था बस. கம்போடியாவை நான் தூரத்திலிருந்து பார்த்ததுதான் இதுவரைக்கும் இருக்கிறது, உள்ளே போகவே இல்லை நான். जब इन्होंने कहा ஆனால் இவர்கள் சொன்னபோது कंबोडिया जाना भैया, கம்போடியாவுக்கு வாங்க அண்ணேன்னு சொல்லி मैंने कहा நான் சொன்னேன் मैं साथ चलने के लिए तैयार हूं. நான் உங்களோடு வர ஆயத்தம். रात को बैठ के सो रहा था. நான் இரவிலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். बीच रात 1 बजे मैं मेरी नींद टूटी. இரவிலே 1 மணிக்கு என்னுடைய தூக்கம் கலைந்தது. प्रभु ने कहा, ஆண்டவர் சொன்னார், मैं पहले वहां एक आदमी को रखा हूं நான் அங்கே ஒரு மனிதனை முதலாவது வைத்திருக்கிறேன். जो तुम्हारे साथ अच्छा संपर्क रखता है. உன்னோடு கூட நல்ல தொடர்பு வைத்திருக்கிற ஒருவன்.
तब मुझे अचानक याद आया, அப்பொழுதுதான் திடீரென்று ஞாபகம் வந்தது எனக்கு. हमारा एक दोस्त है हैंसलैंडी जो स्विट्जरलैंड में रहते हैं. நம்முடைய நண்பர், என்னுடைய நண்பர் ஹான்ஸ்லாண்டி சுவிட்சர்லாந்துல இருக்கிறாரே. उनका बेटा जब जवान था, அவருடைய பையன் வாலிபனா இருந்தபோது उनके साथ अच्छा संबंध रखा मेरा. அவரோடு கூட நல்ல தொடர்பு எனக்கு இருந்திருந்தது. उसका नाम मैथ्यू. அந்த பையனுடைய பெயர் மேத்யூஸ் என்பது. और आप हैंसलैंडी के लिए उनकी पत्नी के लिए प्रार्थना करिएगा, दोनों बहुत बीमार है. ஹான்ஸ்லாண்டி அவருடைய மனைவிக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ரெண்டு பேரும் ரொம்ப வியாதியா இருக்கிறாங்க. और मैथ्यू को मैं याद किया. நான் குமாரனாகிய மேத்யூவை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து मुझे याद आया एक वक्त में मैथ्यू तो कंबोडिया गया था. ஏனென்றால் நான் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு காலகட்டத்தில் மேத்யூ கம்போடியா போயிட்டு வந்த ஆளு. मैंने हैंसलैंडी के कॉल किया. நான் ஹான்ஸ்லாண்டிக்கு போன் பண்ணினேன். उनके बारे में मुझे कोई जानकारी नहीं रहा. அவனை குறித்து எந்த ஒரு அறிவுமே எனக்கு இல்லாம இருந்தது. वे बीमार थे. அவர் வியாதியா இருந்தார். मैंने उनको फोन नंबर मांगा. நான் அவருடைய போன் நம்பரை கேட்டேன். मैं उनको बुलाया. நான் அவரை அழைப்பித்தேன். मैथ्यू कैसे हैं? மேத்யூ எப்படி இருக்கீங்க? उसने कहा कि शादी करके अभी 3 बच्चा के साथ है. அவர் சொன்னார் திருமணம் ஆயிட்டு எனக்கு 3 பிள்ளைகளோட இருக்கிறேன். मैं स्विट्जरलैंड छोड़ के मैं कंबोडिया में काम कर रहा हूं. நான் சுவிட்சர்லாந்து விட்டுட்டு கம்போடியாவில் ஊழியம் செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். मैंने कहा कंबोडिया में किस प्रकार काम करते हो? நான் சொன்னேன் கம்போடியாவில் என்ன வேலை செய்றீங்க நீங்க? उसने सारी बातें कहा जो जेम्स यहां कर रही है. அவர் சொன்ன காரியம் ஜேம்ஸ் நம்ம என்னெல்லாம் இங்க செய்றோமோ எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டு जितने இருக்காரு. कार्य हम करते हैं वो सारी बात को वो कंबोडिया में कर रहे हैं. இங்க இருக்கிற அமைப்புகள் காரியங்கள் எல்லாம் அவர் கம்போடியால வந்து செய்து கொண்டிருக்கிறார். मैंने कहा मैथ्यू मैं आपके पास अपने दोस्तों के साथ आके थोड़ा सा आपके काम को देखने के लिए चाहते हैं. अगर हो सके, अगर परमेश्वर अगुवाई करे, हम दोनों मिलके वहां कंबोडिया में परमेश्वर के राज्य को फैलाएंगे. நான் சொன்னேன் நானும் என்னுடைய நண்பர்களும் மேத்யூவே உங்க பகுதிக்கு வந்து கொஞ்சம் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவர் உரிமையாளர் என்று சொன்னால் நீங்களும் நானும் வரும் நாட்களிலே இணைந்து கம்போடியாவிலே ஊழியத்தை ஸ்தாபிக்கலாம். उन्होंने कहा क्योंकि विदेश का यही आता, जबक कुमार यू कम. வெளிநாட்டு சொல்ற பேச்சே இதுதான் அடிக்கடி ஆண்ட ஜெபக்குமார் तुम आप आओ आइए. वे लोग अंकल जबक कुमार सब नहीं बोलते हैं. अंकल जबकुमार जबक कुमार आओ. जबकुमार तुम आओ. जितना दिन रहना रहो. எவ்வளவு நாள் உனக்கு இருக்க வேண்டுமா இரு எங்க வீட்டுல. तुम्हें राजा के समान हम इस्तेमाल यहाँ पर रखेंगे. ராஜாவை போல உன்னை நாங்க பாத்துக்கிடுவோம்ப்பா. और यहाँ हमारे काम को आगे देखो. இங்க வந்து எங்க ஊழியத்தை நீங்க பாத்துக்கலாம். पंख फैला रहे हैं कि नहीं? ரெக்கைகளை விரித்திருக்கிறோமா இல்லையா? बगल விரிக்கிறோமா वाला हाथ இல்லையா? पकड़ के बोलिए. பக்கத்து கரங்களை பிடித்து சொல்லுங்க. हम अमेरिका जाने से अधिक समझते हैं कंबोडिया जाना. அமெரிக்காவை காட்டிலும் அதிகமாய் நினைக்கிறது ஒரு காரியம் கம்போடியாவுக்கு போகணும்னு क्योंकि சொல்லி कंबोडिया एक वक्त में कम्युनिस्ट देश रहा. ஏன்னா கம்போடியா ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் நாடா இருந்தது. गुलाम में रहा. அது அடிமைத்தனத்துக்குள் இருந்தது. प्रभु को जानता ही नहीं था. ஆண்டவரை அறியாத ஒரு நாடு. युद्ध में था. யுத்தத்திலே கடந்தது. पूरा युद्ध को देखा. யுத்தத்திலேயே கண்டு களிச்ச நாடு. और परमेश्वर हाय नहीं करके चिल्लाते चिल्लाते लोगों की आवाज उनके कानों में पड़ा था. கடவுளே இல்ல, கடவுளே இல்லன்னு சொல்லி கூப்பிடுகிற சத்தத்தினுடைய செவிகள் தான் அவர்களுக்கு இருந்தன. बगल वाला हाथ पकड़ बोलिए. பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க. जब एक आदमी प्रभु के संग संग चलेगा, ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடப்பான் என்று சொன்னார், भाग्यवान कहा जाएगा. அவன் பாக்கியவான் என்று அழைக்கப்படுவான். जैसा उसिया के बारे में कहा गया. எப்படி உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ, प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. अगर आप प्रभु के साथ साथ चलेंगे, நீங்கள் தேவனோடு கூட நடந்தால் आपका पंख को आप फैलाएंगे. உங்களுடைய ரெக்கைகளை நீங்கள் விரிக்கத்தான் செய்வீர்கள். हम लोग उड़ने के लिए सीख लिए 2 साल के पहले, 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பறக்க நாம் கற்றுக்கொண்டு விட்டோம். लेकिन अभी फैलने இப்பொழுது நாம் பறந்து விரிங்க போகிறோம். मुझे एक बात याद आ रही है. எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. मैं बबुआ से लौट रहा था. நான் பபுவால இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தேன். मैं तो सामने सीट में बैठता हूँ. நான் தான் முன்ன இருக்கிற கார்ல இருக்கையில் அமர்வது வழக்கம். मेरे आंखें न केवल रास्ता में पड़ता है, ऊपर भी पड़ता है. என்னுடைய கண்கள் ரோட்டை பார்க்கிறது மாத்திரமல்ல மேலேயும் நோக்கி பார்க்கும். मैंने एक उकाब को देखा. நான் ஒரு கழுகை பார்த்தேன். और यहाँ इसको गीद कहते हैं. गीद गीद இங்கே அதை கழுகை கீதுன்னு சொல்லுவாங்க. गीद मतलब ये जो मरे हुए साधनों को खाता है ना, उसको गीद कहते हैं. இங்கே கீதுன்னு சொல்லி அந்த கழுகை அழைப்பாங்க. ஏன்னா செத்து போன பிராணிகள் எல்லாம் அதை சாப்பிடுறதுனால. आप दोनों का अंतर न जानना है. நீங்கள் ரெண்டுக்கும் உள்ள கொஞ்சம் வித்தியாசத்தை அறிய வேண்டும். अंग्रेजी में उसको वल्चर कहते हैं. ஆங்கிலத்துல அதை வல்ச்சர்னு சொல்லுவாங்க. ईगल जिंदी चीजों को ही खाती है.
ஈகிள் இருக்கிறதே அது உயிருள்ள பிராணிகளை மாத்திரம் தான் பிடிச்சு தின்னும். जिंदे मछली को खाती है, உயிருள்ள மீனை பிடிச்சு சாப்பிடும். जिंदे मेमना को उठा के ले जाती है, உயிரா இருக்கிற அந்த சின்ன ஆட்டு குட்டியை தூக்கிட்டு போய் சாப்பிடும். और मुर्गी को ले जाती है, கோழியை உயிரோட தூக்கிட்டு போயிடும். अपने बच्चों को पूरा खून को पिलाती है. தன்னுடைய கழுகு குஞ்சுகளுக்கு அந்த பிடித்து வந்த காரியத்தினுடைய ரத்தத்தை அப்படியே பிடிச்சு கொடுக்கும். लेकिन वल्चर अर्थात यहाँ गीद कहते हैं, वो गीद जो है ऐसा नहीं. ஆனால் இங்க கீதுன்னு சொல்றோமே வல்ச்சர்னு சொல்லி, வல்ச்சர் அந்த ஈகிளை போல அல்ல. अब मरी हुई चीजों को खा सकता. செத்த பிராணிகளையும் அந்த வல்ச்சர் சாப்பிட்டுரும். मैंने देखा நான் பார்த்தேன், एक बहुत बड़ा वल्चर जो है ஒரு பெரிய வல்ச்சர் மேலே खुदरा के आसमान में देखा. குதிராவினுடைய வான மண்டலத்துல பார்த்தேன். आपको मालूम है खुदरा यहाँ से 30 किलोमीटर है. உங்களுக்கு தெரியும் குதிரா இங்க இருந்து 30 கிலோமீட்டர். और मैंने देखा, நான் பார்த்தேன், मैंने मन में सोचा நான் மனதில் நினைத்தேன், ये कितना फास्ट चलती है. இது எவ்வளவு ஃபாஸ்டா அது போகுதுன்னு சொல்லி. और मेरी गाड़ी बिपिन चला रहा था. பிபின் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. मैं सोचा कि मेरी गाड़ी के स्पीड को देखा, मैं 80 किलोमीटर में जा रहा है. நான் என்னுடைய வண்டியினுடைய ஸ்பீட பார்க்கிறேன், 80 கிலோமீட்டர் மணிக்கு போயிட்டு இருக்குது. वो हमेशा 80-100 में जाता है. அவ எப்பொழுதுமே 80-100லயே வண்டி ஓட்டுற ஆளு. वो 80 किलोमीटर में जा रहा है. அது 80 கிலோமீட்டர்லயே போயிட்டு இருக்குது. हम यहाँ डेयरी के ओर आ रहे हैं. நாங்கள் டைரி நோக்கி வந்துட்டு இருக்கோம். और उखा उतने ही बराबर में उड़ती है. அந்த வல்ச்சர் இருக்கிறதே அது அப்படியே அதே ஸ்பீட்ல மேல பறந்துட்டு இருக்குது. 80 किलोमीटर की स्पीड में वो भी उड़ के जाती. 80 கிலோமீட்டர் வேகத்துல அதுவும் பறந்துட்டு வந்துட்டு இருக்கு. मैं बिपिन से कुछ नहीं कहा. நான் பிபின்ட்ட ஒண்ணுமே சொல்லல. इसने थोड़ा सा खाली रोड पड़ा, इसलिए थोड़ा सा दबाया. இந்த பிபின் கொஞ்சம் ரோடு காலியா இருந்ததனால கொஞ்சம் ஆக்சிலரேட்டர் மிதிச்சிட்டாரு. अभी 90 किलोमीटर में जा रही है. இப்பொழுது 90 கிலோமீட்டர்ல அது போயிட்டு இருக்குது வண்டி. मैं देख रहा हूं वल्चर वो भी 90 किलोमीटर पकड़ लिया. நான் மேல பாக்குறேன் வல்ச்சரும் 90 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. तो இப்போ मैं समझ गया, அப்ப நான் புரிந்துகிட்டது, हम दोनों में कंपटीशन तो नहीं है. எங்க ரெண்டு பேருக்கு இடையில காம்படிஷன் ஒண்ணும் இல்லல. हम तो ओलंपिक्स में नहीं है. ஒலிம்பிக்ஸ்ல நாங்க ரெண்டு பேரும் இல்லல. और इसको मालूम भी नहीं है, वल्चर को मालूम भी नहीं मैं कौन हूं, कहां जा रहा हूं. அந்த வல்ச்சருக்கு தெரியாது நான் வண்டியில உட்கார்ந்துக்கிற ஆளு நான் யாரு, இவர் எங்க போறாரு சொல்லி. शायद प्रभु मुझे कुछ सिखाने के लिए चाहता हो. ஒருவேளை கர்த்தர் ஒன்றை கற்றுக் கொடுக்க எனக்கு விரும்புகிறார் போல. क्योंकि प्रभु ने कहा, ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், चिड़ियों को ध्यान से देखो. பறவைகளை கவனித்து பாருங்கள். ध्यान से सुनिए. நன்றாய் கவனியுங்கள். मैंने इसलिए सोचा कि प्रभु क्या बोलने के लिए चाहते हैं. ஆகையாலே நான் யோசித்தேன் கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார். और गाड़ी रफ्तार में आई. வண்டி வேகமாய் போயிட்டு இருக்கு. हम डेयरी पहुंचे. டெகிரி வந்தாச்சு. डेयरी में रामाड़ी रानी मोड़ में मौड़े नहीं. டெகிரில ராமாராணி வளைவுல திரும்பாம और सोन नदी के किनारे का पुल तक पहुंच रहे हैं. சோன் நதியினுடைய அந்த பக்கத்துல இருக்கிற அந்த மேலேயே ஜீட் ரோட்ல வந்து அந்த பிரிட்ஜ் பக்கம் இறங்க போறோம். जब जैसा घूमे गाड़ी, அதுல வண்டி அந்த பிரிட்ஜ்ல இறக்குற வேளையில ये उक्का भी उतरने लगा. அந்த கழுகு இறங்க ஆரம்பிச்சது. मैंने कहा क्या होने वाला है. நான் சொன்னேன் என்ன சொல்ல வர்றாரு. वहां एक मरा हुआ ये हमारा बाइंस पड़ा हुआ पड़ा था. அங்கே மரித்து போன செத்த எரும மாடு உள்ள கிடக்குது. वो उसको कैसा तो सूंघ लिया, वहां से चले आया, उतने ही रफ्तार में जाके बैठ के खा रहा. அங்கேயே அதை நுகர்ந்துட்டு அந்த வல்ச்சர் அதே வேகத்துல வந்து அந்த எரும மாட்டுல பக்கத்துல இறங்கி அதை சாப்பிட்டுட்டு இருக்குது. मैंने सोचा कि लगभग 30 किलोमीटर है. நான் நினைத்த கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர். 30 किलोमीटर के आगे ही इस वल्चर का नाक इतना तेज है, वहां का सूंघ लिया. 30 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த வல்ச்சருடைய அந்த மூக்கு இருக்கிறதே அது நுகரக்கூடிய திறம் அதிகமா இருந்ததனால இது நுகர்ந்து விட்டது. समझ गया, புரிந்து விட்டது. அது मेरे लिए आहार है. எனக்கு அங்கே ஒரு சாப்பாடு मेरे लिए இருக்கு, भोजन, உணவு அங்கே இருக்குது. போ பறந்து बगल वाला का हाथ पकड़ के बोले, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள். एक चिड़िया ஒரு பட்சி 30 किलोमीटर से 30 கிலோமீட்டர்ல இருந்து उतना सूंघने की आदत रखी है. அவ்வளவு நுகரக்கூடிய சக்தி வச்சிருக்குன்னு சொன்னா, तुम कहते पवित्र आत्मा से भर गए, நீ சொல்ற பரிசுத்த ஆவியால நிரம்பிட்டேன்னு சொல்லி, तुम कहते हो पवित्र आत्मा मेरे अंदर वास कर रहा, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றாரு நீ சொல்லிட்டே இருக்கியே. तुम कहते हो, நீ சொல்லிட்டே இருக்கிற. कितना दूर देखते हो. எவ்வளவு தூரம் பாக்குற நீ. हेलो हेलो, खत्म हो गया, फिर खत्म हो गया. நிரம்பி துடிச்ச உடனே ஆளு போயிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சது கதை.
पवित्र आत्मा का भरपूर अगर तुम्हारे अंदर होगा, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் दूरदर्शन का होगा, அது தூர தரிசனமாய் உங்களுக்கு இருக்கும். दूर की बातों को देखने वाला होगा. தூரத்துல இருக்கிற காட்சி பார்க்கக்கூடியதா இருக்கும். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए. காரியங்களை கொஞ்சம் கேளுங்கள். पंख फैलाओ का मतलब ये नहीं केवल उड़ते रहने का. ரெக்கைகளை விரி என்பதுடைய அர்த்தம் இது மாத்திரம் அல்ல, நீ பறந்து போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி. हमारे कैलेंडर को आप देखिएगा, நம்முடைய கேலண்டரை நீங்க பாருங்க. फर्स्ट पेज में முதலாவது பக்கத்திலேயே ये उखाब जो है कितना अपना पंख को फैला करके उसमें कितना मीटर करके लिखा है या फीट करके लिखा है. அந்த கழுகு தன்னுடைய ரெக்கைகளை விரித்து முழுவதும் இருக்கிற வேளையிலே முழுவதுமாய் அதற்கு கீழே எவ்வளவு மீட்டர் அதனுடைய ரெக்கை விரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அளவு போடப்பட்டிருக்கிறது. इसका मतलब फुल गियर थ्रॉटल में है. ஃபுல் கியர் throttle என்று சொல்லுவோமே, அப்படித்தான் அந்த கழுகு இருக்கிறது, முழுவதும் விரித்த நிலைமையில. जैसा बिपिन ने एक्सेलरेटर दबाया, எப்படி பிப்பின் ஆக்சிலரேட்டர் அமுக்குனானோ ऐसा उड़ने वाली, இப்படி பறந்து போயிட்டு இருந்த அந்த கழுகு अभी ऐसा उड़ने. இப்ப இப்படி ஆயிடுச்சு. स्प्रेड योर विंग्स, आप अपने पंख फैलाएं, दूर तक देखने के लिए. தூரமாய் பார்க்கத்தக்க அளவுல. मुझे मैं 10 मिनट ले लेता हूँ मरियोस भैया से अनुमति लेके. மரியோஸ் அண்ணனிடத்துல கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு நான் 10 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். वो टाइम कंट्रोलर है. அவர் டைம் கண்ட்ரோலரா இருந்திருக்கிறார். आपसे अनुमति दें, चाय पीने का मन जिसका है थोड़ा सा चुप रहिएगा 10 मिनट. டீ குடிக்கணும்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் 10 நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா? I take your time. मैं आपके समय को ले रहा हूं. उस राजा அந்த ராஜா उसिया, அந்த உசியா ராஜா 26 अध्याय का 16वां पद को देखिएगा. 26வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். दूसरा इतिहास 26 का 16. 2 நாளாகமும் 26:16. परंतु ஆனால் என்று ஆரம்பிக்கிறது இந்தியில. ஆனால் जब वो सामर्थी हो गया, அவன் பலப்பட்ட போது उसका मन फूल उठा அவனுடைய மனம் மேட்டிமையானது. और उसने बिगड़ कर अपने परमेश्वर यहोवा का विश्वासघात किया. बस தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான். Again Hindi translation is beautiful. ஹிந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமையாய் இருக்கிறது. அங்கே जब वो सामर्थी हो गया, அவன் பலத்தை பெற்ற போதோ तब उसका मन फूल उठा. அப்பொழுது அவனுடைய மனம் மேட்டிமையானது. उसने बिगड़ कर अपने परमेश्वर यहोवा का विश्वासघात किया. அவன் கெட்டான், கெட்டு தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான். इस अध्याय की बाकी बातों को आप घर में जाके पढ़ें. இது அதிகாரத்தினுடைய மீதமான காரியங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். उसिया का गिरावट, உசியாவினுடைய வீழ்ச்சி, वो खोली होके रह गया. அவன் குஷ்டரோகியாகவே இருந்து போனான். अकेले घर बना के रहना पड़ा क्योंकि समाज के बीच में वो आ नहीं सकता. தன்னந்தனியாய் ஒரு வீட்டை கட்டி இருக்க வேண்டியவன் ஆயிற்று. ஏனென்றால் சமுதாயத்துக்குள்ளே அவன் குஷ்டரோகியாய் உள்ளே பிரவேசிக்கலாகாது. मरने समय में भी, மரிக்கும் காலம் மட்டும் அந்த நேரத்திலேயும். पढ़िएगा 23 पद. 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். निदान उजिया अपने पुरखाओं के संग सो गया, मर गया, अर्थात उसके पुरखाओं के निकट राजाओं के मिट्टी देने के खेत में मिट्टी दी गई, क्योंकि उन्होंने कहा कि वो खोली है. உசியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையிலே ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்தில் அடக்கம் பண்ணினார். बहुत साल बहुत अच्छे काम किया. अनेक ஆண்டுகள் अनेक நல்ல வேலைகளை செய்தவன். लोगों की इकोनॉमी के लेवल को ऊपर ला दिया. ஜனங்களுடைய பொருளாதார நிலைமையை மேலே கொண்டு உயர்த்தினவன். लोगों को दृढ़ किया. ஜனங்களை ஸ்திரப்படுத்தினவன். अपने लोगों को पराक्रमी बनाया. தன்னுடைய ஜனங்களை பராக்கிரமசாலிகளாய் மாற்றினவன். क्योंकि परमेश्वर के संग संग था. ஏனென்றால் அவன் தேவனோடு கூட நடந்து வந்தான். जब बल प्राप्त किया, அவன் பலத்தவனான போதோ,
जिस काम उसके लिए नहीं दिया गया था उसमें हाथ लगाया, அவனுக்கு கொடுக்கப்படாத வேலையிலே போய் கையை நீட்டினான். खोली होके निकला, குஷ்டரோகியாய் வெளியே வந்தான். राजाओं के साथ नहीं गाड़ा गया, उसके बगल के खेत में डाला गया. ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்துல அடக்கம் பண்ணப்படாமல் அதற்கு பக்கத்தில் உள்ள இடத்துல அடக்கம் பண்ணினார்கள். देश दुख मना रहा है, தேசமே துக்கம் கொண்டாடுகிற வேளையிலே, देश शोक मना रहा है, தேசம் பரிதாபமாய் துக்கம் கொண்டாடுகிறது. now ये देश की हालत खराब होने का संभावना शुरू होने वाला है. இப்பொழுது இந்த தேசத்தினுடைய நிலைமை மோசமாக கூடிய ஆரம்பம் வரப்போகிறது. उसका बेटा योताम को वहां पर लोगों ने राजा बनाया. அவனுடைய குமாரனாகிய யோதாமை ஜனங்கள் அவன் இடத்திலே ராஜாவாக்கினார்கள். लेकिन थोड़ा बहुत ठीक था वो, ஆனால் கொஞ்ச நாள் வரைக்கும் கொஞ்சம் சரியா தான் அவன் இருந்தான். लेकिन जल्दी मर गया. ஆனா சீக்கிரமே மரித்து போனான். केवल 12 साल वो राजा रहा. அவன் 12 ஆண்டுகள் மாத்திரமே ராஜாவாக இருந்தான். क्यों? ஏ 27 अध्याय, दूसरा इतिहास 27 अध्याय का दूसरा पद, 2 நாளாகமம் 27வது அதிகாரம் 2வது வசனம். उसने वो किया जो यहोवा की दृष्टि में ठीक है, अर्थात जैसा उसके पिता उज्जिया ने किया था ठीक वैसे ही उसने भी किया. तो भी वो यहोवा के मंदिर में न घुसा और प्रजा के लोग तब भी बिगड़ी चाल चलते थे. அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்துக்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். प्रभु के सम्मुख में जाने का मन नहीं, क्योंकि डर उसको पकड़ा है. பயம் அவனை பிடித்திருந்ததனாலே தேவ சமூகத்துக்கு போகாமல் இருந்தான். அவன் बाप की नहीं, मैं मारा जाऊंगा. தகப்பனை போல நானும் கொல்லப்பட்டு விடுவேனோ. मेरा बाप कितना सूरवीर था, என்னுடைய தகப்பன் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தான். लेकिन मंदिर के अंदर ही उसकी बीमारी आ गई. ஆனால் ஆலயத்துக்குள்ளேயே அவனுக்கு வந்தது குஷ்டரோகம். ऐसी बीमारी आ गई जो उनको प्रजा से अलग कर दिया. அவனுக்கு வந்த வியாதி அப்படிப்பட்ட வியாதி, எல்லா ஜனங்களையும் விட்டு தள்ளி வைக்கக்கூடிய வியாதி. खबर में भी अपने पुत्रों के या अपने पूर्वजों के साथ नहीं गाड़ा गया. கல்லறையிலும் கூட அவனுக்கு தங்களுடைய முன் பிதாக்களுடைய இடத்திலே இடம் கிடைக்காமல் போனானே. तो पुरानी बातें, பழைய காரியங்கள் उसके मन में आया. அவனுடைய மனதிலே வந்தன. इसलिए योताम जो है एक डरपोक राजा था. ஆகையாலே யோதாம் ஒரு பயந்தாங்குழி ராஜாவாய் இருந்தான். लोग बिगड़ने लगे. ஜனங்கள் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். मेरे प्यारे सेवकों को, என்னுடைய பிரிய ஊழியக்காரர்களே, आप अपने संतानों के लिए क्या छोड़ के जाने जा रहे हैं? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை விட்டு விட்டு செல்ல இருக்கிறீர்கள்? डर, பயமா? परमेश्वर के सम्मुख में आने से दूर, தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்படக்கூடிய சமூகத்திலே வராமல் தள்ளி வைத்திருக்கிறீர்களோ? वो डर के मारे गया नहीं. அவன் பயந்ததனால தான் உள்ள போகாமல் இருந்தான் சமூகத்துல. पापा का जो हुआ मुझे हो जाएगा. அப்பாவுக்கு நடந்தது எனக்கு ஆயிருமே. तुम्हारे बच्चे सेवकाई में नहीं आते होंगे, कारण अरे तुम भूखा रहा, मैं भी भूखा क्यों रहूंगा? உன்னுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வராம இருப்பதற்கு காரணம் அவர்கள் சொல்கிறது, நீனும் பட்டினியா கிடந்த, நானும் ஊழியத்துக்கு வந்து பட்டினியாக கிடக்குது. तुमने मेरी मांग के अनुसार खरीद के नहीं दिया, फिर मैं अपने बच्चों को भी ऐसा नहीं रखूंगा. நீரோ நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கல, அப்ப எனக்கு பிறக்கிற பிள்ளைகள் கேட்கும் பொழுது நான் என்ன வாங்கி கொடுக்க முடியுமா? तुम्हारे बच्चों के अंदर डर, भय, உங்க பிள்ளைகளுக்குள்ளே அதே பயம், பயம். क्योंकि तुमने गट्टी में परमेश्वर की स्तुति नहीं की, परमेश्वर को खोजा नहीं. ஏனென்றால் நீங்கள் தாழ்ச்சியிலே தேவனை துதிக்காமல் அவரை தேடாமல் போனது நிமித்தம் आपका भय भय रह गया. आपका भय भय रह गया. உங்களுடைய பயம் பயமாகவே கடைசி வரைக்கும் இருந்தது. आपने उसको पासान किया. நீங்கள் அந்த பயத்தை அப்படியே வைத்துக் கொண்டு கடத்தி போனீர்கள். अपने आने वाले संतानों को पीढ़ी के ऊपर आपने छोड़ दिया. நீங்கள் அந்த பயத்தை வரப்போகிற சந்ததிக்கு பிள்ளைகளுக்கு கடத்தி விட்டு விட்டீர்கள். लोग बिगड़ते गए, बिगड़ते गए, बिगड़ते गए. ஜனங்கள் கட்டழிந்து கொண்டிருந்தார்கள், கட்டழிந்து கொண்டிருந்தார்கள். इसका भय ने उसको जल्दी मुआ दिया. இந்த பயம்தான் அவனை சீக்கிரத்திலேயே மரணத்துக்குள் தள்ளிற்று. जबकि वो जब राजा हो रहा था 25 वर्ष का था. அவன் ராஜாவான போது 25 வயதாயிருந்தவன். केवल 12
16 साल राज्य की 8वां पद में लिखा है। 8ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவன் 16 ஆண்டுகள் தான் அங்கே ராஜ்யபாரத்தில் இருந்தான். 33 वर्ष का है। 33 வயது அவனுக்கு. एक मिनट, ஒரு நிமிடம். लेकिन मेरे यीशु को देखिए, ஆனா என்னுடைய இயேசுவை பாருங்கள். 33 वर्ष, 33 ஆண்டுகள். उसी उम्र में योता में है, அதே வயதிலே தான் அவரும். लेकिन मेरा यीशु हिम्मत बांध के मृत्यु को देखने के लिए जा रहा। ஆனால் என்னுடைய இயேசுவோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மரணத்தை எதிர்கொள்ள போகிறார். उसके अंदर डर नहीं है, அவருக்குள்ளே பயம் ஒன்றும் இல்லையே. और फिलिप ने कहा, क्या तुम नहीं जानते मैं तुम्हें छुड़ा सकता हूं? பிலிப்பு சொன்னானே உமக்கு தெரியாதே உம்மை நீர் விடுவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. फिलिप से मेरा यीशु ने कहा, பிலிப்பை பார்த்து என்னுடைய இயேசு சொன்னார், हे राज प्रतिनिधि, ராஜ பிரதிநிதியே, तुम्हारे अधिकार मेरे पर चलता नहीं, உன்னுடைய அதிகாரம் ஏ மேல ஒண்ணு சொல்லாதப்பா. मैं अपने जीवन को रखता हूं, நான் मैं उठाऊंगा। என்னுடைய ஜீவனை நானே கொடுக்கிறேன். I don't fear death। मेरे डर के बारे में कोई चिंता नहीं. और वो 33 वर्ष का वो राजा का हालत देखिए, ये 33 वर्ष का राजकुमार को देखिए। அந்த ராஜாவின் நிலைமை 33 வயதிலே பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய நிலைமை 33 வயதிலே பாருங்கள். मृत्यु सबको डराता था, மரணம் எல்லாரையும் பயங்காட்டினதுதான். लेकिन नहीं डरने वाला यीशु मृत्यु को पर जय पाया। ताली बजा के परमेश्वर को धन्यवाद। பயப்படாத இயேசு அந்த மரணத்தின் மேலே வெற்றி சிறந்தார். तुम्हारा हाथ, तुम अपने बगल वाला का हाथ पकड़िए, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, डर के मारे जीवो मत, பயந்து பயந்து வாழாதே. डर को अपने बच्चों में समाओ मत, இந்த பயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடத்தாதே. फिर क्या क्या चलाएंगे? அப்ப என்னையா பிள்ளைகளுக்கு கொட்டு போகுது கொடுக்கிறது? एक और राजा का लाया, இன்னொரு ராஜா வருகிறான். उसका बेटा, அவனுடைய குமாரன் தான். उसका नाम, அவனுடைய பெயர் 28 अध्याय 28ஆம் அதிகாரத்துல 20 साल का था, 20 வயது தான் அவனுக்கு இருக்கிறது. और उसको राजा बनाया गया। அவனை ராஜாவாக்குறாங்க. आहास, ஆகாஸ் என்று பெயர். वो क्या किया? तीसरा पद, அவன் செய்த காரியம் 3ஆம் வசனத்துல இருக்கிறது. 28 अध्याय का तीसरा पद, 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல हिम्नोन के बेटे की तराई में धूप जलाया, मूर्ति पूजा करने लगा। அவன் விக்கிரக வணக்கத்தானாய் மாறினான். இம்னோன் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டினான். उन जातियों के गिनौने कामों के अनुसार जिन्हें यहोवा ने इजरायलियों के सामने से देश से निकाल दिया था, अपने लड़के वालों को आग में होम बलि चढ़ाकर होम कर दिया। கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்னியிலே தகித்து போட்டான். Listen sir, सुनिए भैया सुनिए. कल मैंने आरोग्यम भैया को एक न्यूज दिखाया। நேற்றுக்கு நான் ஆரோக்கியம் அண்ணனுக்கு ஒரு நியூஸை காண்பித்தேன். यूपी में मंदिर बनाया जा रहा है और वहां का कुछ भीख मंगेले मिलके 4 लाख रुपया दिया। யூபியில கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பிச்சைக்காரங்களா சேர்ந்து பணத்தை சேர்த்து 4 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. जब मैं इसको पढ़ा था, நான் அதை வாசித்த போது, अरे फालतू तुम बैठ के भीख मांगा किया तो बहुत जगह अच्छा मिल गया तो इसलिए 4 लाख रुपया इनाम कर रहे हो। எப்பா நான் உனக்கு உட்கார்ந்து பிச்சை கட்டிக்கிட்டு இருந்த 4 இடத்துல உனக்கு நல்ல வருமானம் வந்துட்டு சொல்லிட்டு 4 லட்சம் ரூபாய் நீ கொடுக்கறாயா? दीदी जिस शहर से आती है नासरत, दीदी அக்கா எந்த பகுதியிலிருந்து வருகிறாங்க? நாசரேத் என்ற ஊர். नासरत के बहुत बड़ा एक मीनार के साथ एक बहुत बड़ा कैथीड्रल है। நாசரேத்திலே நடுவிலே ஒரு பெரிய கோபுரம் கொண்ட ஒரு கத்தீட்ரல் ஆலயம் இருக்கிறது. उसके सामने एक भीख मंगा, அதற்கு முன்பதாக ஒரு பிச்சைக்காரன். आराधना में भीतर नहीं जा सकता क्योंकि उसके पास अच्छा कपड़ा नहीं। ஆராதனைக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே அவன் போக முடியாதவன் என்ற நல்ல உடுப்பு ட்ரெஸ் அவனுக்கு கிடையாது. उसको कोई सही घर नहीं, அவனுக்கு சரியான வீடும் கிடையாது. जो मिलेगा काहे कहीं सोएगा, वहां पर ये चर्च के सामने भीख मांगा करता था। எங்க என்ன கிடைக்குதோ எந்த இடம் கிடைந்தாலும் அங்கவே படுத்துட்டு வந்துருவான். ஆனா சர்ச்சுக்கு நேரா இருந்து அவன் அங்கே பிச்சை கேட்பான். चर्च के आराधना की आवाज बाहर जब सुनाई पड़ेगा वो भी आराधना करता था। சர்ச்சினுடைய ஆராதனையின் சத்தம் வெளியிலே குழாயில கேட்கும் பொழுது இவனும் ஆராதித்து வந்தான். एक नोटिस देने से भी वो सुनता था, ஒரு நோட்டீஸ் அங்க அறிவிப்பு கொடுக்கும் பொழுது அவன் கேட்பான். और वहां के प्रचार को सुनता था, அங்க இருக்கிற பிரசங்கத்தையும் அந்த பிச்சைக்காரன் கேட்பான். और लंगड़ा भी,
அவன் நொண்டியாவும் இருந்தான். वैसाखे में चलने वाला, அவன் அப்படியே நொண்டி நொண்டி நடப்பான். एक पैर में चलने वाला. ஒரே கால்ல தான் நடந்து போவான். कान खोल के सुनिएगा, செவிகளை திறந்து கேளுங்களே. मैं कहानी नहीं बतला रहा நான் இங்க हूं, கதை ஒண்ணு சொல்ல வரல, सही बात को सुना रहा हूं. சரியான உண்மையை சொல்லுகிறேன். एक दिन वहां पादरी साहब ने ये ऐलान किया, ஒரு நாள் ஆலயத்துக்குள்ளே போதகர் இப்படியாக அறிவிப்பு சொன்னார். मिशनरी लोगों को पहाड़ में काम करना पड़ता है, மிஷனரிகளுக்கு மலை பிரதேசத்தில் ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறது, तराई में काम करना पड़ता है, பள்ளத்தாக்கில் ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறது, पैदल जाना पड़ता है, நடந்து போக வேண்டி இருக்குது. साइकिल को नहीं ले जा सकता पहाड़ पे. மலையில சைக்கிளை கொண்டுட்டு ஏற்ற முடியாது. हम लोग सोचे हैं, நாங்க நினைச்சிருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம், उन लोगों के लिए मोटरसाइकिल खरीदा जाए. அவர்களுக்கு மோட்டார் பைக் ஒன்று வாங்கி கொடுக்கலாமே, சைக்கிள். उन्होंने सोचा, இவன் வெளியே இருந்து யோசித்தான், मैं क्या करूं, நான் என்ன செய்வது, இதற்கு मैं भीख मांगा करता हूं. பிச்சை தானே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். लेकिन मिशनरी लोग वहां सुसमाचार सुनाने के लिए जंगल में पहाड़ों पर काम कर रहे हैं. ஆனால் மிஷனரிகளோ காட்டு பகுதியில மலையில சுவிசேஷத்தை அறிவிக்க அல்லவா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. पादरी साहब ने कहा, एक महीना के बाद हम लोग यहाँ एक फंक्शन करने जा रहे हैं. போதகர் அறிவிப்பு கொடுத்தார், ஒரு மாதத்துக்கு பின்பு நாம் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறோம். IMS का फंक्शन, IMS ஃபங்க்ஷனாக இருக்கும். அது इंडियन मिशनरी सोसाइटी, இந்தியன் மிஷனரி சொசைட்டியினுடைய उसका सेवकों के लिए हम लोग कुछ खरीद के देना है. அதனுடைய மிஷனரிகளுக்காக சிலவற்றை வாங்கி கொடுக்க போகிறோம். दूसरा हफ्ता अनाउंसमेंट आया, இரண்டாவது வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. अभी तक कोई ज्यादा पैसा नहीं दिया है. இதுவரைக்கும் யாருமே அதிக பணம் கொடுக்கல. दूसरा हफ्ता आया, இரண்டாவது வாரம் முடிந்தது. पादरी साहब फिर कर रहे हैं, திரும்பவும் சொல்லுகிறார், अभी केवल 2 हफ्ता रह गया. இப்ப இருக்கிறது 2 வாரம் தான்யா. तीसरा हफ्ता आया, மூன்றாவது வாரம் பிறந்தது. ये लंगड़ा भीतर गया, இந்த நொண்டியான ஆள் உள்ள போனா, बैसाखे के बल पर भीतर जा रहा है. அவே அங்கே பணத்தினுடைய தொகை இருக்கிறது கையில, அதை வைத்து உள்ள போயிட்டான். पादरी साहब को दिया, அவன் போதகர் கையில தருகிறான். मुझसे इतना ही हो सकता है. என்னால இவ்வளவுதாயா முடிந்ததுன்னு சொன்னான். मिशनरियों के लिए मोटरसाइकिल खरीदने के लिए इतना ही दे सकता है. மிஷனரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு இவ்வளவுதாயா கொடுக்க முடியுதுன்னு சொன்னான். कुछ भीख मंगे, पैसा इकट्ठा करके 4 लाख रुपया अयोध्या के लिए दे रहे हैं, क्योंकि अभी मंदिर में बहुत लोग आएंगे, इनको भीख ज्यादा मिलेगा. அயோத்தியாவிலே சில நாட்களுக்கு முன்பதாக அநேக பணத்தை வசூலித்து 4 லட்சம் ரூபாய் அவர்கள் கொடுத்தார்கள். ஏனென்றால் அது கட்டி முடிந்தவன நிறைய கூட்டம் இங்க வரும், இவனுக்கு நிறைய பிச்சை கிடைக்கும். अयोध्या के लिए स्पेशल ट्रेन चले आ रहा है, प्लेन आ रहा है, ஸ்பெஷல் ட்ரெயின் வருது, ஸ்பெஷல் ஃளைட் மேலே இருந்து இறங்க போகுது. बहुत सुंदर हो गया है, நல்ல அருமையான இடமாகிறது. रात को भी दिन का नाम बनाया गया है, இரவிலும் பகலை போல மின்னல் விளக்குகள், इतने लाइट है, எவ்வளவு லைட் இருக்கும். दिन रात कमा सकते हैं. இரவு பகலா வெளிச்சம் எப்பவும் வரலாம். भीख मंगाने सोचा हम लोग एक संघ बनाएंगे, हम दे देंगे, क्योंकि हमारे लिए सुविधा सरकार कर रही है. நமக்கு அரசாங்கம் தான் எவ்வளவு வசதி வாய்ப்புல கொடுக்க தானே போகுது. அதனால ஒரு சங்கட மாதிரி ஒன்று வைத்து அதை கொண்டு நம்ம கொண்டு கொடுக்கலாமே. राम के ऊपर प्यार रख के नहीं, अपने ऊपर प्यार करने के लिए सुविधा बनाने की सरकार का 4 लाख रुपया. ராமரை நேசித்து அல்ல, தன்னை நேசித்து தனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அந்த எண்ணத்துல கொண்டு கொடுக்கறாங்க. लेकिन यहाँ एक और भीख मांगा है, ஆனால் அங்கேயும் ஒரு பிச்சைக்காரன், जो प्रभु को जानता, அவன் இயேசுவை அறிந்தவன், प्रभु को जानता, இயேசுவை அறிந்த ஒரு மனிதன். मुझसे क्या होगा, என்னால என்னதான் முடியும். उसने इधर उधर से सब बटोरा, அவன் இங்கேயும் இங்கேயும் இருந்து சேகரிக்க ஆரம்பித்தான். पादरी साहब के जाके दिया, போதகருடைய கையில கொண்டு இருத்தினான். केवल उसी के पैसा से அந்த மனிதன் கொடுத்த தொகையினாலே மாத்திரம் एक भीख मंगा. ஒரு பிச்சைக்காரன், देखभाल करने के लिए कोई नहीं, அவனை பராமரிப்பதற்கு ஒரு கரம் கிடையாது, भविष्य के बारे में कोई जानकारी नहीं, எதிர்காலத்தை குறித்து ஒரு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. कितना पैसा दिया मालूम है? அவன் கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமா? 3 मोटरसाइकिल के लिए पैसा दिया. 3 மோட்டார் சைக்கிளுக்கு அவன் பணம் கொடுத்தான். उसकी आंखें அவனுடைய கண்கள் எல்லாம் स्वर्ग की ओर लगी है, பரலோகத்தை நோக்கி இருந்தன. लेकिन आकाश ஆகாஷ் இங்கே अपने बच्चों को जलने दिया, தன்னுடைய பிள்ளைகளை எரிக்க கொடுத்தான். क्योंकि उसका बाप डर के मारे जिया, ஏனென்றால் தகப்பனோ பயந்து பயந்து வாழ்ந்தான். इसको वो डर
3 गुना हो गया। இவனுக்குள்ளே அந்த பயம் 3 மடங்காய் வந்து விட்டது. अरे ये देवी देवता सब हमसे मांगेंगे बलि। இல்ல இந்த தேவதைகள் எல்லாம் என்னிடத்துல பலி இல்லையா கேட்க போறாங்க. उनके कोप को बंद करने के लिए, அவங்க தேவதைகளுடைய கோபத்தை நான் अमर्த்தணுமே. इस देवताओं की क्रोध को बंद करने के लिए இந்த தேவதைகளுடைய கோபத்தை எல்லாம் நான் அடக்கணுமே. मैं अपने बच्चों को जलाया। பிள்ளைகளை எல்லாம் எரித்து போட்டான். मुझे रोते रोते मैं इस पद को पढ़ा था। நான் அழுது கொண்டுதான் இந்த வசனத்தை வாசித்தேன். 28 का 3 का फिर देखिएगा। 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திரும்ப பாருங்கள். अन्य जातियों के घिनौने कामों के अनुसार जिन्हें यहोवा ने इजरायलियों के सामने से देश से निकाल दिया था, अपने लड़के बालों को आग में होम कर दिया। அவன் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு, इसका बाप योथाम भविष्य के लिए डरता था। இவனுடைய தகப்பனாகிய யோதாம் எதிர்காலத்தின் பயம் பிடித்திருந்தான். पुरानी बातों को याद करके भविष्य के लिए डरता था। பழைய நடந்த சம்பவங்களை நினைத்து எதிர்கால பயம் பிடித்திருந்தான். मेरा पापा का खोल हो गया, என்னுடைய அப்பாவுக்கு குஷ்டரோகம் அல்லவோ வந்தது. अगर मैं भीतर जाऊंगा मुझे भी खोल पकड़ेगा। நான் உள்ளே பிரவேசித்தால் எனக்கும் குஷ்டரோகம் தான் வரும். மாட்டேன் இல்ல, डर के मारे 16 साल राज्य करने के बाद, பயந்து 16 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணின பின்பு, अभी उसका बेटा 20 साल का है, இப்பொழுது இவனுடைய குமாரனுக்கு வயது 20. 4 साल से इसी बाइक को देख के पापा जो है कामता है। இந்த 4 வருஷம் அப்பாவை பார்த்து அப்பா நடுங்கில கிடக்குறாரு, நடுங்கி பயப்படுறாரு. पास्टर साहब याजक लोग आके कहते हैं साहब आज हमारा होम बलि चलाने का पर्व है। ஆசாரிகள் வந்து சொல்றாங்க அவர்களை பார்த்து, ஐயா இன்றைக்கு நமக்கு அந்த ஹோம் பலி தகன பலியாய் செலுத்த வேண்டிய இன்றைக்கு நாள் பண்டிகைன்னு வந்து சொல்லும் பொழுது, फसा का पर्व हो रहा है, அது பஸ்கா பண்டிகையாக இருக்குது. நான் வரமாட்டேன் ஆலயத்துக்கு. 4 साल का बेटा देख रहा, 4 வயசு அந்த குமாரன் பார்க்கறான் அப்பாவின் நிலைமை. ஆகாஷ் பார்க்கறான். 16 साल देख रहा, 16 ஆண்டுகள் அவன் பார்க்கிறான். एक काम करना, ஒரு வேலை நான் செய்ய. क्यों मेरा बाप डरता है? ஏன் அப்பா பயப்படுறாரு? बाहर के देवताओं को वो मन मोड़ रहा है, வெளியில் இருக்கிற தேவதைகளுடைய மனதை திருப்புகிறான். अपने बच्चों को वहां होम बलि चढ़ाता है। தன்னுடைய குமாரரை தகன பலியாக அவன் தகித்து போடுகிறான். ऐसे वक्त में ही मीका का आवश्यकता है। இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் மீகா என்று ஒருவர் தேவை. ऐसे ही वक्त में அப்படிப்பட்ட காலகட்டத்திலே पीढ़ी के लोगों को श्राप के ऊपर சந்ததியாய் சாபத்துக்கு மேலே சாபம் அடைந்த ஜனம், उनके लिए एक संदेश चाहिए, அவர்களுக்கு ஒரு சுக செய்தி வேண்டாமா? उसके लिए एक मीका चाहिए, அவர்களுக்கு தேவை ஒரு மீகா, उसके लिए एक ईसाया चाहिए। அவர்களுக்கு தேவை ஒரு ஏசாயா. At least Isaiah was in the good days of Uzziah, ஓசியா என்ற ராஜா இருந்த நல்ல காலங்களிலே ஏசாயா இருந்து வந்தவன். but God raised this prophet in the bad days. लेकिन परमेश्वर ने इस भविष्यद्वक्ता को उस बुरे दिन में उठाया, जब परमेश्वर के लोग अपने बच्चों को होम बलि चढ़ाते हैं। தேவ ஜனங்களே தன்னுடைய பிள்ளைகளை தகன பலியாக்குகிற காலம் அது. परमेश्वर का अगुआ, परमेश्वर का ठहराया हुआ राजा अपने बाल बच्चों को देवता के लिए चढ़ा रहा है, होम बलि चढ़ा रहा है। தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே தங்களுடைய பிள்ளைகளை தகன பலியாக்குகிற காலம். मीका कहता है, மீகா அங்கே வந்து சொல்லுகிறார், यहोवा का वचन मैं पाया, கர்த்தருடைய வசனத்தை நான் பெற்றேன். वातावरण ठीक नहीं है, சூழ்நிலை சரியாகவே இல்லை, but God is talking to me. लेकिन परमेश्वर मुझसे बातें कर रहा. It's time for me to rise as a prophet for the nation. मैं अभी समय को समझ करके इस देश के लिए एक भविष्यद्वक्ता के रूप में खड़े होने जा रहा हूं. सब कोई अपने आंखों को बंद करें. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடுங்கள்.